குடத்திற்கு மேல் ஒரு குடம் தண்ணீர் வைத்தாள் சந்திரமதி. இப்போது மாய கிருஷ்ணன் என்ன செய்ய முடியும்? என் குடத்திற்கு செய்கூலி சேதாரமில்லை என்கின்ற பெருமூச்சுடன் ஆயர்பாடியில் கோபியரோடு கொஞ்சி விளையாடும் அந்த பெண்கள் யமுனா நதிக்கரையில் பேசிக்கொண்டிருந்தார்கள். மாயகிருஷ்ணன் சின்ன சின்ன பாதத்தோடு போனான். யமுனா நதிக்கரையில் இருக்கிற வெங்கல குடத்து நீரை தன்னுடைய இரு கால்களால் எட்டி உதைத்தான். உருண்டோடியது. யமுனா நதிக்குறையில் வீழ்ந்த அந்த குடங்கள் எழுந்து விஸ்வரூப காட்சியாக விண்ணுலகம் நோக்கி வைகுந்தம் நோக்கி அப்படியே தெய்வீக தன்மையோடு பறந்தது. பார்த்தால் இந்த சந்திரமதி கண்ணீர் மல்க அழுதாள். கிருஷ்ணா கிருஷ்ணா, உன் லீலை என்ன? உன்னுடைய பிஞ்சு பாதம் பட்டு குடங்கள் வைகுந்தம் போகிறது என்றால் உன்னுடன் விளையாடுவதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இனி எங்களை நீ சும்மா விடமாட்டாய் என்று சொல்லி கோபியர்கள் ஒன்று திரண்டு அந்த மாயக்கண்ணனோடு அவன் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவன் மனமும் தன் மனமும் இன்புறுவதற்கு ஓடி விளையாடி கண்ணாமூச்சி விளையாடினார்கள். அப்போது எல்லோரும் ஒன்று திரண்டு கிருஷ்ணாய நம கிருஷ்ணாய நம கிருஷ்ணாய நம என்றார்கள்.